சரியாக 3:40 மணிக்கு விஜய் அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்தார். அவர் வந்ததும் அந்த கூட்டம் தொடங்கியது. தற்போது இந்த கூட்டம் 1.5 மணி நேரம் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தாவேக ஆட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்று காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தற்போது நடைபெற்று முடிந்த இந்த தாவேகாவின் நட்புறவு சக்திகள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகாக இந்த கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் தோழமை கட்சிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் என்பது 1.5 மணி நேரம் அங்கு நடைபெற்றது தனியார் நட்சத்திர விடுதியில். தற்போது அந்த கூட்டம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. மாமல்லபுரத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் அண்ட் கோ நட்சத்திர விடுதியில் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டம் நிறைவடைந்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், தாவேகா தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆகவே 1.5 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழமை கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக உள்ளிட்டவரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன என்பதுதான் தற்போதைய கேள்வி. ஆகவே இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் என்பது தாவேகா புதிய கூட்டணியை உருவாக்கி உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ரவிக்குமார் கூறியிருக்கிறார். ஆகவே மிக முக்கியமாக தொடர்ச்சியாக ரவிக்குமார் கூறக்கூடிய அந்த கருத்து என்பது மிக முக்கியமான கருத்தாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கிறது என்பதை இதன் வாயிலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சியை உருவாக்கியது, அதன் பிறகாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது, அதன் பிறகாக ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை அமைக்க முயற்சிப்பதன் விளைவுதான் இன்றைய தினத்திலான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது. ஆகவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக புதிய கூட்டணிக்கான தொடர்பாக முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று அமைச்சர் நிர்மல்குமாரும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் இணைவது குறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் இணைவது குறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும், அதே போல தாவேகா கூட்டணிக்கு நல்ல பெயர் வைக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். ஆகவே அந்த நல்ல பெயர் என்பது வெகு விரைவில் அறிவிக்கப்பட இருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகம் என்பது புதிய கட்சி 2.5 வருடங்களுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. அதன் பிறகாக ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகாக தற்பொழுது ஒரு கூட்டணி, பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கியது. அதனுடைய சாரம்சம் தான் தற்பொழுது இதை நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே கூட்டணியுடைய குறித்த பெயரை அனைத்து கட்சி தலைவர்கள் சேர்ந்து விரைவில் முடிவெடுப்பார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டியளித்திருக்கிறார். ஆகவே தற்போது செய்தியாளர்களை சந்திப்பதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் உள்ளிட்டவர்களாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது வெகு விரைவில் நமக்கு வர இருக்கிறது. ஆகவே தாவேகாவிற்கு ஆட்சி அமைப்பதற்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம், ஆனால் கூட்டணிக்கு அல்ல என்பதுதான் அவர்கள் அரசாங்கத்தை நடத்துவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், ஆனால் கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆகவே தாவேகாவுடைய தோழமை கட்சி கூட்டம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. இந்த தோழமை கட்சி கூட்டத்தில் மிக முக்கியமாக அடுத்த கட்டத்திற்கு இந்த கூட்டணியை நகர்த்துவதற்கான வேலையை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் அமைச்சர் நிர்மல்குமார் இந்த கூட்டணிக்கான பெயரை கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவன், அதே போல மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அதே போல காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர், அதே போல IUML உடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் ஆகியோர் தற்பொழுது அங்கு என்ன நடைபெற்றது என்பது குறித்தான செய்தியாளர் சந்திப்பில் நமக்கான தகவல்களை வழங்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் அந்த பெயரை நமக்கு அறிவிக்கப் போகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தாவேகா தோழமை கட்சி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களையும் சந்திக்கிறார்கள். ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழமை கட்சியில் மதிமுகவும் புதியதாக இணைந்து இந்த கூட்டணியில் இணைந்து
2 நாள் தான் ஆகிறது. இந்த 2 நாட்களில் அவர்களும் இந்த தோழமை கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதிமுக என்றால் மதிமுகவுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருந்தார்கள். ஆகவே அவர்கள் இருவருமே திமுகவுக்கு சென்ற நிலையில் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் தாவேகாவுடைய இந்த கூட்டணியில் இணைந்து தற்பொழுது கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆகவே திமுகவிடம் இருந்த அந்த கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தாவேகாவிடம் வசம் வந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் கடந்த வருடம் இதே நாளில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருந்தது, மதிமுக இடம்பெற்றிருந்தது, IUML இடம்பெற்றிருந்தது, காங்கிரஸ் இடம்பெற்றிருந்தது. இவர்கள் எல்லாம் தற்பொழுது தாவேகாவுடைய கூட்டணிக்கு இடம் மாறி இருக்கிறார்கள். தாவேகாவுடைய கூட்டணியில் தற்பொழுது இடம்பெற்று இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு நல்ல தொடக்கமாக இருக்கிறது இந்த கூட்டணி என்று காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். நல்ல தொடக்கமாக தாவேகா தோழமை கட்சி ஆலோசனை கூட்டம் என்பது அமைந்துள்ளது என்று கூறியிருக்கிறார். ஆகவே அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியை நேரடியாக இந்தியா கூட்டணியோடு இணைக்கக்கூடிய பணியை தான் காங்கிரஸ் கட்சி செய்யும். ஆகவே நல்ல தொடக்கமாக இது அமைந்திருக்கிறது என்று காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணிக்கு ஒரு நல்ல பெயரை கூட்டணி கட்சி தலைவர்களே தேர்ந்தெடுப்பார்கள் என்று தாவேகாவுடைய அமைச்சரும் முக்கிய நிர்வாகியுமாக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். ஆகவே சமூக நீதிக்கான வெற்றி கூட்டணி என்று கூட இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படக்கூடிய ஒரு செய்தியும் தற்பொழுது வெளியாயிருக்கிறது. ஆகவே என்ன பெயர் வைக்க போகிறார்கள், இந்த கூட்டணிக்கான பெயர் என்ன, இந்த கூட்டணி பெயர் வைத்ததுக்கு பிறகு இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு சென்று அந்த இந்தியா கூட்டணியோடு இணைப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெயர் வைப்பார்கள். அதன் பிறகாக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியாக, அரசியல் ரீதியாக வலுவான கூட்டணியாக தாவேகா தலைமையிலான இந்த கூட்டணி என்பது அடுத்ததாக உருவெடுக்க இருக்கிறது. என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக தலைமையில் 2 கூட்டணிகள் இருக்கும். எப்பொழுதுமே கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வரலாற்றில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதே போல அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கும். அதே போல தேசிய கட்சிகளா இருக்கக்கூடிய பாஜகவும் காங்கிரசும் எதிர் துருவங்களில் மாநில கட்சிகளோடு இணைவார்கள். இவ்வாறுதான் தமிழ்நாடுடைய அரசியல் நகர்வு என்பது இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அரசியலில் ஒரு பெரும் திருப்பமாக ஒரு பெருமளவிற்கான வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்ததற்கு பிறகு தற்பொழுது தாவேகா வசம் ஒரு பெரும் கூட்டணியாக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள். அதே போல மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ பல நேரங்களில் திமுகவோடு முரண்பாடுகளோடு இருந்தாலும் பல நேரங்களில் திமுகவோடு கைகோர்த்து பயணம் செய்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை திமுகவுடைய ஒரு தோழமை கட்சி என்றே கூறுவார்கள். வழக்கமாக IUML பொறுத்தவரை அது திமுகவுடைய இணைப்பிரியா இரட்டை சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே அந்த IUML பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அந்த IUMலும் தற்பொழுது தாவேகாவிடம் சென்று விட்டது. ஆகவே காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக திமுகவுடன் தொடர் கூட்டணி கடந்த 2-3 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருந்தாலும் அந்த கட்சியும் வெளியே சென்றிருக்கிறது. ஆகவே திமுகவுடைய கூட்டணியை முழுவதுமாக தாவேகா உடைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. இன்று அந்த கூட்டணி உதயமாகி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. கூட்டணிக்கான அச்சாரமாக இன்று அந்த தோழமை கட்சிகளோடு ஆலோசனை கூட்டம் என்று அறிவித்திருந்தார்கள். இதில் மிக ஸ்ட்ராங்காக வலுவாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அந்த கூட்டணிக்கான பெயரை அவர்களே அறிவிப்பார்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவிப்பார்கள், பெயர் வைப்பார்கள் என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதிமுக திமுகவை தவிர்த்து 3வதாக ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த கூட்டணி என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் ஒரு பெரும் கூட்டணி, அதாவது 1, 2, 3வது இடத்தில் இல்லாமல் முதல் இடத்தில் தாவேகா தலைமையிலான அந்த கூட்டணி என்பது நகர்ந்து சென்றிருக்கிறது என்பது இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான அரசியல் கட்சியினர் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது, காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிறது, மதிமுக இடம்பெற்றிருக்கிறது, IUML இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே திமுக தான் ஒரு பலமான ஒரு கூட்டணியை அமைக்கும் என்பார்கள். திமுக வசம் இருந்த அனைத்து கட்சிகளையும் உடைத்து எடுத்து வந்து தாவேகா ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணிக்கான பெயரை வெகு விரைவில் அறிவிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு நல்ல தொடக்கமாக தோழமை கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் இருந்தது. இது ஒரு நல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக ஆக்கப்பூர்வமாக அமைந்திருக்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்
மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியிருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி கட்சியை சார்ந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் கைகோர்த்து கையை உயர்த்தி நாங்கள் ஒரு கூட்டணியாக அமைந்து விட்டோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். தாவேகா ஒரு பெரும் கட்சியாக உருவெடுத்தது மட்டுமல்லாமல், ஒரு பெரும் ஆட்சியை அமைத்தது மட்டுமல்லாமல், ஒரு பெரும் கூட்டணியும் அமைத்து காண்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை வேறு ஒரு பாதைக்கு திருப்பி இருக்கக்கூடிய தாவேகா அடுத்த கட்டத்தில் ஒரு பெரும் கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இதன் பிறகாக நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது, மாநகராட்சிகள் இருக்கிறது. ஆகவே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற வகையில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் மாநகராட்சி மேயர் பதவிகள் கொடுக்கப்பட இருக்கிறது. அனைத்து பெருவாரியாக நாடாளுமன்ற 40 தொகுதிகளில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் 4 முதல் 5 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி என்பது சரிசமமாக பங்கு பிரிக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த கூட்டணியில் இருப்பது நல்லது என்ற வகையில் அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் முடிவெடுத்து நகர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.